ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வரலாறு 2ஆம் திருக்குறள் பொதுத் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர். இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நம்ம இது ஏன் போகிறோம்னா, இதுலேருந்து நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து படிச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். சரிங்களா? ஸோ வாங்க ஃபுல்லாக பாருங்கள். இதை இந்த கொஸ்டின் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தார். அது அந்த ஃப்ரெண்டு கேட்குறதுனால நம்ம போட்டிருக்கோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தான் கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டக்குன்னு எடுத்து போடலாம். ஓகே, 21 மினிட்ஸு. ஒன்று இந்திய காங்கிரஸை நிறுவியவர் யார்? 2வது இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? 3 ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர்? 4 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு தனிநபருக்கு வழங்குகிறது? 5 இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? 6 கல்பனாத் எதனுடன் தொடர்புடையவர்? 7 மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? 8 காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? 9 பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? 10 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு? 11 தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? 12 இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 13 சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீர்வேன் என கூறியவர் யார்? 14 பார்த்தீங்களாக்கும் பொறுத்துக. இதை பொறுத்து பட்டியல் 2 சைடு கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து அது கரெக்டான ஆன்சரை எழுதணும். 15 ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? 16 1923 மோதிலால் நேரு மற்றும் C.R. தாஸ் ஆல் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? 17 இந்த கூற்று காரணம், இதில் எது சரி தவறுன்னு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 18 வட அமெரிக்காவில் முதலில் குடியேறிய ஐரோப்பியர்கள் யார்? 19 சூயஸ் கால்வாய் செங்கடலை டேஸ்களுடன் இணைக்கிறது? 20 பார்த்தோமாக லாஸ்ட் ஒன் வேர்டு கீழ்கண்டவற்றுள் எது லியோனார்டோ டாவின்சியின் ஓவியம் இல்லை? அதுக்கடுத்து பார்த்தோமாக ஸ்டூடெண்ட்ஸ் 2 மார்க் கொஸ்டின். 30வது கேள்வி நம்ம கட்டாயம் எழுதணும். 30 பார்த்தோமாக என்னடா சரடோகா போரின் முக்கியத்துவத்தை எழுதுக. அதை விட்டுட்டு மற்றதில் 6 கேள்வி எழுதணும். இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மேக்ஸிமம் ரிவிஷன் கொஸ்டின்லாம் நம்ம ரீட் பண்ண மாட்டோம். ஆனுவல் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் நிறையா வரும். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுங்க, இது உங்களுக்காக. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோமா 3 மார்க். இதில் 40 கம்பல்சரி கொஸ்டின். தனது தொழிற்சாலையில் பணியிலிருந்து ஊழியர்களின் முன்னேற்றத்திற்கு ராபர்ட் ஓவன் மேற்கொண்ட முன்னோடி தன்மையிலான நடவடிக்கைகளை மதிப்பிடுக. இந்த இது போக மீதி 6 கேள்வி எழுதணும். சரிங்களா? 31 39 இருக்கிறதுல 6 கேள்வி எழுதணும். அடுத்து பார்த்தோமாக 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின் 7 எழுதணும். 7 நம்மளுக்கு அல்லது கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸான கேள்விகள். நீங்கள் கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கம் இந்தியாவில் தேசிய விழிப்புணர்வு இதை நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக எக்ஸாமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் எழுதி நல்ல மார்க் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைடு.